என்னுடைய பார்வையில் சாதி ஒழிந்து விட்டது. இதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சமூக நீதி என்கிற கோட்பாடு எனக்கு கல்வி பெறுகிற வாய்ப்பை தந்தது. கல்வி எனக்கு சமூக விழிப்புணர்வை தந்திருக்கிறது. இந்த சமூக விழிப்புணர்வு எனக்கு எத்தகைய தெம்பை தந்திருக்கிறது, எத்தகைய துணிவை தந்திருக்கிறது என்றால், பரப்பின் அடிப்படையில் அல்லது சாதியின் அடிப்படையில் எவனும் எனக்கு மேலானவன் இல்லை என்கிற சிந்தனையை எனக்கு தந்திருக்கிறது. பொருளாதாரத்தில் என்னை விட உயர்ந்தவன் இருக்கலாம், கல்வியில் என்னை விட உயர்ந்தவன் இருக்கலாம், பதவியில் என்னை விட உயர்ந்தவன் இருக்கலாம், அறிவில் என்னை விட உயர்ந்தவன் இருக்கலாம், ஆற்றலில் என்னை விட உயர்ந்தவன் இருக்கலாம். பிறப்பால் ஒருவன் என்னை விட உயர்ந்தவன் இல்லை, எவனும் இல்லை. எனக்கு மேல் எவனும் பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன் இல்லை. இந்த உணர்வை, இந்த துணிவை எனக்கு தந்திருப்பது நான் பெற்றிருக்கிற சமூக விழிப்புணர்வு. இந்த சமூக விழிப்புணர்வுக்கான அடிப்படைதான் சமூக நீதி கோட்பாடு. சமூக நீதி கோட்பாடுங்கிறது வெறும் இடங்களை பங்கு போட்டுக்கிற விஷயம் கிடையாது. சமூக நீதி கோட்பாடுங்கிறது நம்ம தலையை எண்ணி பாப்புலேஷன் தகுந்த மாதிரி நம்ம பங்கு போட்டுக்கலாம் அதிகாரத்தை அப்படிங்கிறது அல்ல. அது அவன் இருக்கிற இடத்துல அப்படி அப்படியே இருக்க வச்சோம். சமூகம் அப்படியே இருக்கும், சனாதன கட்டமைப்போடு இருக்கும். அடித்தட்டிலே கிடக்கிற ஒருவன் நான் தாழ்ந்தவன் தான் என்று பிறந்ததிலிருந்தே புரிந்து கொண்டு அப்படியே வாழ பழகி கொள்ளக்கூடிய ஒரு சூழலை இங்கே சனாதனம் கட்டமைத்து வைத்திருக்கிறது. எனக்கு மேல இந்த சாதி இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் மேல இருக்கிற சாதியை மேல் சாதின்னு நம்புறான். சாதி அமைப்பை ஏற்றுக்கொள்கிறான். எவனாவது ஏன் இது ஊர் திருவா இருக்கு, இது ஏன் சேரியா இருக்குன்னு இதுவரையிலும் பிறந்தவர்களை யாராவது சிந்தித்ததுண்டா? ஏன் இந்த குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இங்க தனியா இருக்கு, இந்த குறிப்பிட்ட சமூகம் எல்லாம் தனியா இருக்கு? சிந்திக்கல, பழகிட்டோம். சிந்தனை முறையிலே அப்படி சனாதனம் நம்மை பழக்கி இருக்கிறது. அவர் வசந்த சாதி, இவர் கீழ் சாதி அப்படின்னு ஒவ்வொரு சாதியும் தனக்கு கீழே இருக்கிறவனை விட தான் மேலானவன் என்கிற எண்ணமும், தனக்கு மேலே இருப்பவனை விட தான் தாழ்ந்தவன் என்கிற எண்ணமும், எவனுக்கும் இந்த சமத்துவமான சகோதரத்துவமான பார்வை இல்லாத வகையிலே உயர்வு தாழ்வை கற்பிக்கிற உளவியலை இந்த சனாதனம் தந்திருக்கிறது. அதிலிருந்து ஒருவன் மீளுகிறான். நான் அப்படி எனக்கு மேல எவனும் இல்லை அப்படிங்கிற உணர்வு ஒன்று தருதுன்னா அங்குதான் விடுதலை, அதுதான் சாதி ஒழிப்பு. அந்த இடத்தில் தான் சாதி ஒழிகிறது. என்ன ஒருத்த சமமா நினைக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு என்ன உணர்வு வந்திருக்குன்னா, எனக்கு மேலானவன் எவனும் இல்லை என்கிற உணர்வை தருகிறது. அதுதான் சாதி ஒழிப்பு. பரப்பின் அடிப்படையிலே, சாதியின் அடிப்படையிலே, வர்ணத்தின் அடிப்படையிலே எவனும் என்னை விட உயர்ந்தவனாக இருக்க முடியாது, இல்லை என்கிற உணர்வை எனக்கு தந்திருக்கிறது என்றால் என்னை பொறுத்தவரையில் சாதி ஒழிந்து விட்டது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் கல்வி பெறல என்ன நினைப்பேன்னா, நான் கீழ்சாதி, நான் இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் வாழ்ந்தாகணும், நான் இப்படிதான் வேலை செஞ்சாகணும், இந்த கலாச்சாரத்தை தான் நான் பின்பற்றி ஆகணும், நான் இந்த கோயிலுக்கு நுழையக்கூடாது. சரி நான் நுழைய மாட்டேன். ஏன் இந்த கோயிலுக்கு நுழையக்கூடாது? கேள்வி கேட்க வைக்கிறது. அந்த